Daily. Taste the Daily. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கன்னியாகுமரியில் டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தையும் திறந்து வைக்கிறார். மேலும் திருவள்ளுவர் தோரண வாயிலுக்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி விழா உரையாற்றுகிறார். விழாவை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலை அருகே 3D லேசர் காட்சிக்கும் வெளிநாடு மற்றும் வெளி மாநில டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலும் யூடியூப் மூலம் நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி கடல் உள்ளே அமைந்திருக்கும் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மணிமண்டபம் மற்றும் கண்ணாடி இலைப்பாடம் ஆகியவை மின்னொளியில் ஜொலிக்கின்றன. டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கும் வெள்ளி விழா ஜனவரி 1ஆம் தேதி வரை பட்டிமன்றம், கவியரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என கோலாகலமாக நடைபெறுகிறது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்வதால் கன்னியாகுமரி நகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக முதல் தகவல் அறிக்கையை லாக் செய்வதற்குள் யாரோ பதிவிறக்கம் செய்து வெளியிட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்றும் இதுபோன்ற வழக்குகளை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். எஃப்ஐஆர், அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்மாங்க, சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முதலமைச்சருக்கு நேரமில்லை என்றால் காவல்துறையை வேறு யாரிடமாவது கொடுத்துவிட்டு செல்லலாம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவியை அந்த கொடுங்கோலன் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்த நிலையில் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டு காவல்துறை மன ரீதியாக பலாத்காரம் செய்திருப்பதாக விமர்சித்திருக்கிறார். 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 6000 கொள்ளைகள், கற்பழிப்பு, இந்த இதெல்லாம் திருட்டு எல்லாமே அது வேற. அதனால் முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். இல்லையா வேற யாராவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போகும். உங்களுக்கு வேலை பளு இருக்கா, நேரம் இல்லையா, கவனிக்க நேரம் இல்லைன்னா வேற யாரும் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை எல்லாம் பெருமையாக எங்களுக்கெல்லாம் இருந்தது. இன்னைக்கு சுத்தமாக போயிடுச்சு. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.